4 தர 10 40. இன்று கிறிஸ்தவ மதம் தங்களுடைய தவக்காலத்தை நிறைவாக தொடங்குகின்றார்கள். இந்த கிறிஸ்தவ மதத்திலே ஏன் இந்த 40 நாட்களை தவக்காலமாக கொண்டிருக்க வேண்டும்? தாய் திருச்சபையானது இந்த 40 நாட்களை தவக்காலத்துக்களை தந்திருக்கின்றது என்றால், என்னுடைய அனுபவத்திலும் என்னுடைய படிப்பின் மூலமாக நான் கூறுகின்றேன். இந்த எபர்டால் பெருக்கினால் இந்த 40 வரும். அதாவது ஓர் 40 40, ஈர் 20 40, 4 தர 10 40. இங்க 4 தர 10 40 எடுத்துக்கொண்டால் 4 நான் 4 திசைக்கும் கொடுக்கின்றேன். 10 என்னுடைய கடவுள் யாவே மோசே வழியாக என் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைக்கு 10 கட்டளையை எடுக்கின்றேன். இந்த 10 கட்டளை இந்த 4 திசை, 4 திசையின் ஊடாக வருகின்ற துன்பம், வேதனை, நெருக்கடி, இழப்பு, இவ்வாறு பல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் இவ்வாறு வருகின்ற போது நான் இந்த 10 கட்டளைகளை துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு கடைபிடிக்கின்ற போது இந்த இவ்வாறு 4 திசையில் வருகின்ற துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடி, கஷ்டங்கள், துன்பங்களால் என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய விசுவாசத்தை நான் இழக்கக்கூடாது. கடைபிடிக்கின்றவன் நான் துல்லியமாக இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், விரதம் இருக்கின்றேன். இந்த விரதம் இருந்து ஒரு நோக்கத்துக்காக இருக்கின்றேன். இந்த தவ காலத்திலே ஒரு நோக்கத்துக்காக புண்ணியங்கள் செய்கின்றேன். ஆனால் செய்கின்ற போது இந்த 4 திசைகளும் இருந்து துன்பங்கள், ஒரு இழப்போ, ஒரு வேதனையோ, ஒரு ஏமாற்றம், ஒரு ஏற்றுக்கொள்ளாமையோ வருகின்ற போது என்னுடைய விசுவாசத்தை நான் இழக்கக்கூடாது. என்னுடைய அந்த நம்பிக்கையை நான் இழக்கக்கூடாது. ஃபார்வர்ட், அதாவது நம்பி கிறிஸ்துவே எனக்கு எல்லாமே என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த 40 நாளும் எல்லா நாளும் பயணிக்க வேண்டும். திருச்சபை, தாய் திருச்சபை அந்த 40 நாளை துல்லியமாக கடைப்பிடி என்று தந்திருக்கின்றார். ஏனென்றால் 40 நாளும் கடைப்பிடித்தால் நானும் புனிதர்கள் வரியில், நானும் சரி, நீங்களும் சரி, புனிதர் வரியில் சேரலாம் என்று திருச்சபை, தாய் திருச்சபை நமக்கு படிப்பினை தந்திருக்கிறது. திருச்சபையிலேயே இந்த 40 நாள், அதாவது தவக்காலம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காலம். ஏனென்றால் நாம் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், மனித பலவீனம் கொண்டவர்கள். இந்த 40 நாளிலே எம்மை நாங்கள் உடைக்க வேண்டும். அந்த உடைத்து எம்மை ஒரு மீள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நான் பாவி என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனம் உடைந்து மன்னிப்பு கேட்கும் காலமாக இந்த திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. இந்த திருச்சபை தந்த காலத்திலே முக்கியமாக பல பல பரித்தியாகங்கள் செய்வார்கள். அதாவது மரக்கரை சாப்பிடுவார்கள், மச்சங்களை ஒதுக்குவார்கள், பல அதாவது தர்மங்கள், தானங்கள், தர்மங்கள் செய்வார்கள், பல சிலுவ பாதைகள், யாத்திரைகள் செய்வார்கள். இவை செய்யத்தான் வேண்டும். திருச்சபை மிக முக்கியமாக இவற்றை ஆணித்தரமாக சொல்லாவிட்டாலும் செய்யுங்கள் உங்கள் விருப்பத்தின்படி இது. ஆனால் மிகவும் முக்கியமானது ஒன்று, அன்பு செய்ய வேண்டும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஃபாஸ்டிங் செஞ்சுட்டு ஆனால் வீட்டில் உள்ளவரோடு கதைக்காமல் இருப்பது, அந்த ஃபாஸ்டிங்கில் அந்த ஃபாஸ்டிங்கில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆக நாங்கள் மிக முக்கியமானவற்றை ஃபோக்கஸ் பண்ணணும். மரக்கறி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, ஆனால் அதுக்கு மேலாக அன்பு செய்ய வேண்டும். பகைவரோடு கதைக்கவில்லை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கதைக்கவில்லை என்றால் அவர்கள் கதைக்க வேண்டும், அன்பாக கதைக்க வேண்டும். அவங்க தான் நமக்கு துரோகம் செய்திருந்தாலும், அவங்க தான் நம்ம மனதை புண்படுத்தியிருந்தாலும் அவங்களோடு அன்பாக கதைக்க வேண்டும். இதைத்தான் தாய் திருச்சபை அழகாக வருகிறது. இந்த தவக்காலமானது கடைசியிலே பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர் ஞாயிறூடாக நிறைவடைகிறது. எங்க ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் ஒரு உதாரணத்தோடு.
உயிர்த்த ஞாயிறு அன்னைக்கு ஃபாதருக்கு எல்லாரும் கை கொடுத்துட்டு போவாங்க. ஹாப்பி ஈஸ்டர் ஃபாதர், ஹாப்பி ஈஸ்டர். ஒரு அம்மா வந்து ஃபாதர் மாதாக்கு மரியாளுக்கு அம்மாவுக்கு நான் உயிர்த்தெழுந்து கிடைச்சிட்டாரு. ஆனால் என்ற மகனும் இறந்துட்டார். என்ன மகன் கிடைப்பாரா? என்ன மகன் கிடைப்பாரா? ஆம், நிச்சயம் கிடைப்பார். அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கை ஒன்று உண்டு, இன்னொரு வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த இன்னொரு வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு இருந்தால் நாங்கள் நிச்சயம் எம்முடைய உறவுகளையும் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போல் நாமளும் உயிர்த்தெழுவோம். எம்முடைய உறவுகளும் உயிர்த்தெழுவார்கள். அவர்களை நாங்கள் முகம் தரிசனமாக காண்போம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை.